வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்ப பார்க்க போறோங்க. சரிங்களா? முதல்ல சூரிய பகவானை பார்ப்போங்க. சூரிய பகவான் இந்த மாசம் உங்களுக்கு 10வது ராசியில தான் இருக்காரு. சூரியன் 10வது ராசியில இருந்தா அரசாங்கத்தின் மூலமா நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். சர்டிஃபிகேட் வாங்குறது, டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். வேறு ஏதாவது அரசாங்கத்திட்ட போய் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான சாத்தியக்கூறுகள் வரும். அரசாங்க அதிகாரிகளுடைய தொடர்பு, அரசியல்வாதிகளுடைய தொடர்பு எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கும். அரசாங்க பதவிகள் கூட கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா சூரியன் 10ல் இருந்தாலே அரசியலில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கணும்னு இருக்கும். அப்போ அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே போல் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான புதன் பகவான் 10வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக 12ஆம் அதிபதி 10ல் இருக்கக்கூடாது. ஏன்னா 12ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் வேலையில் பிரச்சனை வரும். எங்கேயாவது நம்ம வேலை பார்த்தோம்னா நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. அங்கே வேலை பார்க்குற இடத்துல பயங்கர டார்ச்சர் இருக்கும், நிம்மதி இருக்காது. அப்போ வேலையை விட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலருக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு அந்த புதன் 10வது இடத்துல இருக்கிறதுக்கு புதுசாக தொழில் தொடங்குற மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த தொழில் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் மந்தமாக தான் போகும், டல்லாக தான் போகும். ஆனால் ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி தொழில் தொடங்கினா அந்த தொழில் நல்லா இருக்குமானா நல்லா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சா ஆடை ஆபரணத்துறையில் கிடைக்கும். கலைத்துறை, கட்டடக்கலைத்துறையில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஷியன் மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி லைன்லாம் வேலை கிடைக்கிறது, தொழில் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு வரும். சிலருக்கு இந்த ஸ்கூலில் வேலை கிடைக்குது இல்லை, அந்த மாதிரி ஸ்கூலில் வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சிலருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுக்கிர பகவானை பொறுத்தளவு உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அந்த சுக்கிர பகவான் 10வது இடத்துல இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா சுக்கிரன் 10வது இடத்துல இருந்தால் பட்டம் பதிவும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான். ஆடி 16க்கு அப்புறம் சுக்கிரன் 11வது ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் ஆடை ஆபரண துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகமும் நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல தான் இருக்காரு. அவர் வக்ரகதியில் இருக்காரு. பொதுவாக 5வது இடத்துல சனி இருந்தால் அது புத்திரஸ்தானம். ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஏற்கனவே குழந்தைகளோடு இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைங்களை ஏதாவது ஒரு பாதிக்கும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் குழந்தைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு தொந்தரவு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? சரி, நோய் நொடியெல்லாம் கூட வரும் குழந்தைங்களுக்கு. சரி, 6வது இடத்தை பொறுத்தளவு உங்களுக்கு ராகு இருக்காரு பாருங்க. பொதுவாக 6வது இடத்துல ராகு இருக்கக்கூடாது. 6வது இடத்துல ராகு இருந்தால் ஒரு சிலருக்கு முழங்கால் வலி, முதுகு வலி வரும், அல்லது கை கால் வலி ஏதாவது வரும். அதே மாதிரி இந்த வயிற்று வலி வர்றது, வயிறு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்குல்ல, உடல் உறுப்புகளில் பாதிக்கிறது, அந்த மாதிரியான நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்பு சிலருக்கு இருக்கும். அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கோ. செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி 8ல் இருக்கு. 2ஆம் அதிபதி 8ல் இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி 8ல் இருந்தால் ஒரு சிலருக்கு தசாபதி நல்லா இருந்தால் வருமானம் வந்துடும். தசாபதி சரியில்லாதவங்களுக்கு அந்த வருமானம் குறையும். அதே மாதிரி பணத்தினால சண்டை சச்சரவு வரும். பணத்தை ஏன் கொடுத்தீங்க அல்லது ஏன் ஒருத்தர்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் சண்டை வருது இல்லை, அந்த மாதிரி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அதாவது பணத்தினால சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். சரி, அதே மாதிரி செவ்வாய் 7ஆம் அதிபதியும் கூட. 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு வரும். இல்லைன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள வேறு ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே போல் 8ல் பொதுவாக செவ்வாய் இருக்கக்கூடாது. 8ல் செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். சரிங்களா? 8ல் பொதுவாக செவ்வாய் இருந்துச்சுன்னா ஒன்று உங்களுக்கு வாகன விபத்துக்கள் வரலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு, சகோதரர்களுக்கு யாருக்காவது வாகன விபத்துக்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்தில் பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு சகோதர வகையில் ஒற்றுமைகள்
இருக்காது. ஒரு சிலருக்கு இந்த காயம் புண்ணு அந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட வகையில் தொந்தரவுகள் வருதுல்ல, அந்த மாதிரி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது இப்போதைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. அந்த செவ்வாய் தோஷம் வந்து கொஞ்சம் வேலை செய்யுது. அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படும். ஒன்று கோபதாபம் நிறையா வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு டென்ஷன் வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குல்ல, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவலைப்படுறோம்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதே போல் உங்களுக்கு 8வது இடத்துல குரு இருக்கு பாருங்க. பொதுவாக 6ஆம் அதிபதி 8ல் இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஆனால் விபரீத ராஜயோகம்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நன்மைகள் நடக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே குரு 8ல் இருக்கக்கூடாது. ஏன்னா குரு 8ல் இருந்தால் பொருளாதார பிரச்சனை வரும். பொருளாதார பிரச்சனைனா ஒரு சிலருக்கு சரியாக வருமானம் வராது, வருமானம் தடைபடும், பணத்தை யார்ட்டினாலும் கொடுத்தீங்கன்னாலும் வாங்க முடியாது, அல்லது வர வேண்டிய பாக்கிகள் வந்து வசூல் ஆகாது, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் பிரச்சனை வந்து உருவாயிடும், அந்த கடன் டார்ச்சர் உருவாயிடும். அப்போ நம்ம கடனை எப்படா கட்டுவோம்னு சொல்லி கவலைப்படுறோம்ல, அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு நகை நெட்டுக்கள் சேதாரமாயிடும். நகையை யார்கிட்டயோ கொடுத்துருப்போம், அதை வாங்க முடியாது, அல்லது வாங்கியிருப்போம், நகையை நம்மக்கிட்ட கொடுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நகை ஏலம் போயிடும், நகை அடமானம் போயிடும், அந்த மாதிரியான விஷயமும் நடக்கும். ஒரு சிலருக்கு கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடங்கள் ஏற்படும், கோவிலுக்கு வந்து போக முடியாது, வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிலருக்கு குழந்தைகள்னால தொந்தரவு வரும். பெற்ற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்கள்னால வந்து நமக்கு ஏதாவது பாதிப்போ கவலையோ வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கூட இருக்கும். முக்கியமாக குரு வந்து பணத்துக்கு அதிபதி அப்படிங்கிறனால அந்த பணம் சம்பந்தப்பட்ட வகையில் நமக்கு தட்டுப்பாடு வர்றது, அதனால வந்து சில சிரமங்கள் இருக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்க தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரியான சூழ்நிலை வந்து வரும். சரிங்களா? கேதுவை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் இருக்கு பாருங்க. கேது 12வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு சரியான தூக்கம் இருக்காது, ஒரு சிலருக்கு நிறைய அலைச்சல் இருந்துட்டு இருக்கும். சரிங்களா? இதை மட்டும்தான் இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கு. ஆக துளாராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில கிரகங்கள் நல்லா இருந்தாலும் அந்த குரு செவ்வாய் மட்டும் கொஞ்சம் சரியில்லை, அதனால மட்டும் நமக்கு கொஞ்சம் தொந்தரவு. மற்றபடி இந்த ஆடி மாதம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.